டே, நான் கேட்டது உண்மைதானா? ரூபாவுனையும் பிரிஞ்சு போற கதை என்ன? ஆமா, உங்களுக்குள்ள டைவர்ஸ் என்ன? உங்க 10 வருஷ காதலுக்கு நான் தான் சாட்சி. உங்க காதலை பார்த்து எல்லாம் பொறாமப்பட்டு செத்தாங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் உங்க காதலை பார்த்து. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்தவங்க போல இருந்தீங்க. நான் நல்லா சம்பாதிக்கும் போது, லைஃப் நல்லா ஹைல இருக்கும்போது, ரூபா காதலும் அவ்வளவே ஹைல இருந்துச்சு. எப்போ என் பிசினஸ் டல்லாச்சோ, ரூபாவுடைய காதல்ல கூட அவ்வளவே சேஞ்சஸ் வந்துருச்சுடா. அப்போ வரைக்கும் நான் ரொம்ப கிரேட்டானவன். சடனா டம்மி பீஸ் ஆயிட்டேன். டேய், ஃபீல் ஆகாதடா. நான் ஃபீல் பண்றது ரூபாக்காக இல்லடா, அம்மாக்காக. உன்னதமான அம்மா அன்புக்காக. அம்மாக்கு என்ன ஆச்சுடா? நான் நல்லா இருக்கும்போது, ரூபா காதல் மயக்கத்தில் இருக்கும்போது அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்கலடா. தனியா வாழ விட்டுட்டேன். எனக்காக எவ்வளோ நாள் காத்திருந்தாங்க. ரூபா என்னை விட்டுட்டு எப்போ வேணான்னு போனாலோ அம்மாவுடைய அருமை புரிஞ்சுதுரா. ஆனா எப்பவும் அம்மா என் மேல காட்டின அன்புல எந்த மாற்றமும் இல்லடா. என்னை அன்பா பார்த்துக்கிட்டாங்க, தைரியத்தை சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வாழ்ந்த தனிமை வாழ்க்கைய நான் பார்க்கக்கூடாதுன்னு எனக்கும் ஷில்பாக்கும் கல்யாணம் பண்ணாங்க. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக அம்மா கூட்டிட்டு வந்த ஷில்பாவை நல்லா பார்த்துக்கோ. லைஃபை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுடா. எப்படிடா? காதலிச்ச ரூபாவை விட்டுட்டு ஷில்பாவோட எப்படி? அம்மாக்காக. நீயே சொல்ற இல்லையா, லைஃப்ல அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அம்மா அன்பு ஒரே மாதிரின்னு. அப்படிப்பட்ட அம்மா உனக்காக ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரும்போது கொஞ்சம் யோசி. திரும்ப சந்திக்கிறேன்டா. ம்.